அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தீர்மானங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா தீர்மானங்கள் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா விவாத நிறுத்த தீர்மானம். விவாத நிறுத்த தீர்மானம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து போதுமான விவாதம் நடந்து முடிந்து விட்டது என்று கருதினால் மேற்கொண்டு வாக்கெடுப்புக்கு கொண்டு வரும் தீர்மானம் தான் என்ன அப்படின்னா விவாத நிறுத்த தீர்மானம். ஓகேவா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி பேசும்போது அந்த தீர்மானம் குறித்து அந்த விஷயங்கள் பேசி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த தீர்மானத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்கெடுப்புக்கு செல்லலாம். இந்த விவாத நிறுத்த தீர்மானம் அப்படிங்கிறது 4 வகை என்னென்னு பார்க்கலாம். சாதாரண வெட்டு தீர்மானம். சாதாரண வெட்டு தீர்மானம் அப்படிங்கிறது விவாதம் முடிஞ்சோன்னா டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாக்கெடுப்புக்கு செல்றது. அது செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா தனித்தனி வெட்டு தீர்மானம். இப்போ ஒரு தீர்மானத்தை பாட்டாக பிரித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவாதம் நடத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாக்கெடுப்புக்கு செல்வாங்க. கங்காரு வெட்டு தீர்மானம். கங்காரு வெட்டு தீர்மானம் அப்படின்னா முக்கிய விவகாரங்களை மட்டும் பேசுறது. அதாவது பேலன்ஸ் விஷயங்களை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு முக்கிய விவரங்களை மட்டுமே கங்காரு போல் தாவிட்டு அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசிட்டு வாக்கெடுப்புக்கு செல்றது அப்படிங்கிறது கங்காரு வெட்டு தீர்மானம். லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 4th தீர்மானம் வந்து கில்லட்டின் தீர்மானம். இந்த கில்லட்டி தீர்மானம் அப்படிங்கிறது வந்துட்டு நேரமின்மை காரணமாக விவாதித்த பகுதிகளும் சரி விவாதிக்கப்படாத பகுதிகளும் சரி ரெண்டையுமே ஒன்றாக இணைச்சு அதுக்கு வாக்கெடுப்பு நடத்துறது அப்படிங்கிறது தான் கில்லட்டின் தீர்மானம் அப்படிங்கிறது. உரிமை மீறல் தீர்மானம். உரிமை மீறல் தீர்மானம் அப்படிங்கிறது எதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தவறான அல்லது திரிக்கப்பட்ட அப்படின்னா பொய்யான தகவல்களை தரும் அமைச்சர் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் கொண்டு வரப்படும் தீர்மானம் அப்படிங்கிறது தான் இந்த உரிமை மீறல் தீர்மானம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா அமைச்சரின் செயலை சுட்டி காட்டுவது தான் இதோடைய நோக்கம். அதாவது ஏதாவது ஒரு பொய்யான கருத்துக்களை ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து எங்கேயா சொன்னாங்க அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வந்து கொஸ்டின் கேட்கலாம். இது எதுக்கு அப்படின்னா அந்த அமைச்சருடைய செயலை வந்து சுட்டி காட்டுறதுக்காக. ஓகேவா? கவன ஈர்ப்பு தீர்மானம். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவசர பொது விவகாரம். இப்போ ஏதாவது நாட்டில் வந்து ஏதாவது முக்கியமான ஒரு கொரோனா பீரியடில் இப்போ நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, அது கொரோனா இப்போ பரவிட்டு இருந்துச்சு, அது மாதிரி ஏதாவது ஒரு நோய் வந்து பரவிட்டு இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு இருந்தது அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சரை கூப்பிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லை நாடாளுமன்ற எம்பியோ இல்லை சட்டமன்ற எம்எல்ஏ சட்டமன்றத்தில் நடக்கும்போது எம்பியோ அந்த அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறது மூலமாக அந்த அவையில் வந்து அந்த அமைச்சரோ இல்லை வந்து உறுப்பினரோ கவனத்தை ஈர்ப்பாங்கல்ல, அதுதான் என்ன அப்படின்னா கவன ஈர்ப்பு தீர்மானம். இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா வந்து 1954 முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒத்திவைப்பு தீர்மானம். ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னா அவையை ஒத்தி வைக்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு சடனாக ஏதாவது ஒரு தீர்மானத்தை பற்றியோ ஏதாவது ஒரு விவாதத்தை பற்றியோ பேசுகிறோம் அப்படின்னா அந்த அவையை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒத்தி வைப்பாங்க. இதுக்கு வந்து 50 பேர் ஆதரவு தெரிவிக்கணும். 2.5 hours அதாவது 2.5 மணி நேரம் இந்த விவாதம் அப்படிங்கிறது நடக்கும். இது எங்கே அப்படின்னா மக்களவையில் மட்டும்தான். ஓகேவா? நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆர்டிகல் 75 வந்து அமைச்சர் குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு. ஓகேவா? ஆட்சியை வந்து கவிழ்க்கும் அதிகாரமும் கூட என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இருக்குது. இதுக்கு வந்து 50 பேர் சைன் பண்ணணும், ஆதரவு தெரிவிக்கணும். இதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களவையில் மட்டும்தான். ஒத்திவைப்பு தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா மக்களவையில் மட்டும்தான். நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறது அரசு வந்து பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கலை அப்படின்னா இதோடைய விளைவு என்ன அப்படின்னா தோல்வி அடைந்தது அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னா கருதி அரசு வந்து என்னென்னா கலைக்கப்படும். அதுக்கடுத்து வந்து நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரோட உரை அப்படின்னா குடியரசுத் தலைவரோட உரை. இது வந்து அரசு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை பற்றி பேசுறது தான் என்னென்னா நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். எப்போது அப்படின்னா ஒரு புதிய பொது தேர்தலுக்கு பின் முதல் கூட்டம் அப்போ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து உரையில் வந்து தொடங்குவார். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு நிதியாண்டின் முதல் கூட்டத்திலேயே குடியரசுத் தலைவர் உரை அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2 கூட்டத்திலையுமே என்ன ஆகும் அப்படின்னா அரசு வந்து கொண்டு வந்த திட்டங்களை வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாசிப்பார். இதோட விதிமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 அவைகளிலுமே விவாதம் ப்ளஸ் வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா? இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். தோற்றால் அரசு என்ன பண்ணும் அப்படின்னா விழும். புதிய அரசு அப்படிங்கிறது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் வச்சு நடத்துவாங்க. அப்போ ஒரு தீர்மானம் ஒரு கொள்கை திட்டங்கள் சரியாக இல்லை அப்படின்னா வேறு கொள்கை திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து என்னென்னா ஒரு அரசுடைய ஜனநாயகம் முதன்மை, அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி அதை வந்து சோதிக்கிற விதத்தில் இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? அதனால தான் இந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ஒருவேளை அந்த தீர்மானம் அப்படிங்கிறது அவையில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா எல்லா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கோ இல்லை
குடியரசுத் தலைவருக்கு இல்லை நாடாளுமன்றத்தில் மட்டுமே வச்சு பார்க்கும்போது குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி தெரிவிக்கணும். இதுவே அது சட்டமன்றமாக இருந்துச்சுன்னா ஆளுநருக்கு இருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தேதி அறிவிக்கப்படாத தீர்மானம். தேதி அறிவிக்கப்படாத தீர்மானம் அப்படிங்கிறது வந்துட்டு நிலை வந்து சபாநாயகர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அனுமதி கொடுத்துருவார். ஒரு தீர்மானத்துக்கு சபாநாயகர் அனுமதி கொடுத்துருவார். இதில் சிக்கல் என்ன அப்படின்னா விவாதத்திற்கான தேதியோ நேரமோ என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா முடிவு செய்யப்படாது. அதுதான் என்ன அப்படின்னா இந்த தேதி அறிவிக்கப்படாத தீர்மானம். ஓகேவா. இந்த மாதிரி 7 தீர்மானங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. இது ரொம்ப யூஸ்ஃபுல், பாலிட்டியில் கேட்கக்கூடிய தீர்மானங்கள். ஸோ இதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.